இயேசுவின் நாமத்தினாலே மீண்டுமாய் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்களை அவருக்கு நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து கர்த்தரை நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை இந்த நாள் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த சில மாதங்களாக பிரியமானவர்களே வெளிப்படுத்த விசேஷத்தை நாம் தொடர்ந்து ஆராய்ந்து பார்க்கும்படியான ஒரு கிருபைகளை கர்த்தர் நம்ம தந்து கொண்டிருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே வேத வசனத்தின் மூலமாக கர்த்தரை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்த தொடர்ந்து நாம் வெளிப்படுத்த விசேஷத்தை நாம் தொடர்ந்து ஆராயும்படியான கிருபைகளை கர்த்தர் நம்ம தந்து கர்த்தரை நடத்துவாராக. பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு தம்முடைய இரத்தத்தினாலே சபையை சம்பாதிக்கிறது மாத்திரமல்ல, அந்த சபை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார் என்பதை தொடர்ந்து தியானிக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு மனிதன் ஒரு சபை இப்படிதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஒரு சபையுடைய குணாதிசயம் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தரை தேடுகிற ஜனம், கர்த்தரை ஆராதிக்கிற ஜனம் இப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறவராக இருக்கிறபடினாலே அதை குறித்து நாம் அறிந்து கொள்ளும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, காரணம் என்னவென்று சொன்னால், கடந்த நாட்களில் நம்முடைய மோகன் ஐயாவை நான் சந்தித்து நாங்கள் பேசும்போது ஐயாவிட்ட கேட்டேன், ஐயா வெளிப்படுத்த விசேஷம் எப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க சொன்ன நல்லா இருக்குது, ஆனால் கொஞ்சம் வெளியே போயிட்டீங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் அவங்களுக்கு சொன்ன ஒரு காரியம், ஒருவேளை உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கிறா என்னன்னு சொல்றேன், தவறாக சொல்லவில்லை. நான் உங்களுக்கு சொன்ன ஒரு விளக்கு அதுதான், ஐயா இந்த குணாதிசயத்தை அறிந்தால்தான் 7 சபையுடைய வீழ்ச்சியை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஏன் நம்ம இதை அறிகிறோம், ஏன் சபையுடைய குணாதிசயம் அறியணும்னு சொன்னா, இந்த 7 சபைகள் நீங்க பார்க்கும்போது வெளிப்பாடு 2வது அதிகாரத்தில் 3வது அதிகாரத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ள என்ன கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். அந்த சபையினுடைய காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் சபையை முதலாவது மேன்மைப்படுத்துவார். அந்த சபையினுடைய மேன்மையான குணத்தை கத்த பேசுவான். 2வது அந்த சபையுடைய வீழ்ச்சியை கத்த பேசுவான். நல்ல கொஞ்சம் ஒவ்வொரு சபையில 4 காரியங்கள் இருக்கும். 1 சபையை மேன்மைப்படுத்தி பேசுவாரு, 2வது அந்த சபையுடைய வீழ்ச்சியை பேசுவாரு, 3வது மனம் திரும்பலை கத்த பேசுவாரு, 4வது கேட்ட உனக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு சொன்னா பாதாளம். இதுதான் கத்தருடைய வார்த்தை. அப்போ அந்த நன்மை, அந்த குணாதிசயத்தை நம்ம அறிந்து கொண்டாதான் நம்ம வீழ்ச்சியை படிக்கும்போது எங்க விழுந்து நிற்கிறோம் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். இதுதான் கற்றுக்கு தருகிற ஒரு பெரிய பாக்கியம். எனவேதான் சபையுடைய குணாதிசயத்துல இதுவரை 3 குணாதிசயத்தை நாம் தொடர்ந்து தியானிக்கும்படியான கிருபைகளை கர்த்தர் தந்தார். 1 ஆண்டவரை அறிகிற அறிவு, 2வது ஒரு சபை ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும், 3வது ஒரு சபை பரிசுத்தத்திலே அதை வளரக்கூடியதாக இருக்கிறது கர்த்தரை எதிர்பார்க்கிற குணாதிசயம். 4வதாக கழிந்த வாரத்தில் ஒரு காரியத்தை துவங்கி நம்மகிட்ட அது ஆராதனை. அது கர்த்தர் ஆராதனையை எதிர்பார்க்கிறார். ஏன்னு சொன்னா 2 வசனத்தை உங்களுக்கு வைத்து விட்டு நான் சில காரியங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக இருக்கேன். வெளிப்படுத்த விசேஷத்தை நாம் திருப்பி பார்க்கும் போது 4வது அதிகாரம், வெளிப்படுத்த விசேஷம் 4வது அதிகாரம் நீங்க 8வது வசனத்தை வாசிக்கிறோம். அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறையில் உள்ளவர்களும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவர்களுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தார். இரவும் பகலும் பரலோக ராஜ்யத்தில் ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இரவும் பகலும் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அந்த சத்தம் என்னவென்று சொன்னால், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லு எப்பெல்லாம் கேட்க தெரியுமா, இரவும் பகலும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அந்த சத்தத்துக்கு ஓய்வே இல்லை. அந்த சத்தத்துக்கு ஓய்வே இல்லை. 24 மணி நேரம் பரலோகத்தில் கேட்கிற ஒரே சத்தம் கர்த்தரை ஆராதிக்கிறோம், ஆராதனையின் சத்தம். எனவே தான் கர்த்தர் பரலோகத்தை அவர் வீற்றிருக்கிறார். 2வது நம்ம பார்ப்போம் சொன்னா, இது தூதர்கள் கூட்டத்துடைய சத்தம். இன்னொன்று நம்ம பார்ப்போம் வெளிப்படுத்த விசேஷம் பிரியமானவர்களே 7வது அதிகாரத்தில் வரும்போது ஜனங்களுடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். என்ன சொல்லுகிறது,
சொல்லுகிறது. 9-10 வசனங்களை வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் சகல கோத்திரங்களிலும் இருந்து சகல கோத்திர ஜனங்களிலும் பாஷைக்காரனும் இருந்து வந்ததும் ஒருவரின் எண்ணக்கூடாதுமான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குறுந்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியாக நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனம் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாகும் என்று சொல்லி ஆதரித்தால் மாத்திரமல்ல 11-12 வசனம் வாசிப்பது கர்த்தருக்கு மகிமை அவர்கள் செலுத்த ஆரம்பிக்கிறார்கள். அப்ப பரலோகம் என்பது கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை ஸ்தலம். தேவனுடைய சிங்காசனம் என்பது அந்த ஆராதனை ஸ்தலத்துடன் நடுவில் இருப்பதுதான் கர்த்தருடைய சிங்காசனம். அப்ப சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள். ஏன்னா நீங்க 11 வசனம் சொல்லுவாங்க, தூதர்கள் சிங்காசனம் சுற்றி 4 ஜீவன்கள் மாத்திரமில்லை இந்த திரளான கூட்டம் எல்லாரும் சேர்ந்து என் ஆண்டவரை அவர்கள் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க. எனவே தான் ஒரு கிறிஸ்தனை தன்னுடைய புஸ்தகத்தை எழுதுகிறார், பூமியிலே கர்த்தரை ஆராதிக்க தெரியாத மனிதனுக்கு பரலோக ராஜ்யத்துல இடம் இல்லை. ஏன்னா அங்க போனா வாய் திறந்துதான், இங்க வாயை மூடிட்டு தான் பரலோக இடம் கிடையாது. ஏன்னா இந்த பழகணும், ஆராதனை முறை இங்க பழகி இருக்கணும், கர்த்தர் ஆராதிக்க கற்றிருக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்த தெரிஞ்சிருக்கணும், கர்த்தருக்கு துதிக்கான மகிமை செலுத்த இங்க படிச்சிருக்கணும். இங்க படிக்கிறோம் சொன்னா நம்ம என்ன சொன்னா சரி, அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, நான் உங்களை அறியேன், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூட்டம் பரலோகத்திற்கு போக முடியாது, பிதாவின் சித்தம் செய்கிறவனே பரலோகத்தில் தகுதியாக இருக்கிறான். இதை ஆண்டவராய் இயேசு சொன்ன வார்த்தை. அதனால தான் கடந்த வார்த்தை சொன்னேன், கர்த்தருக்கு செலுத்துற ஆராதனை அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது. பவுல் எழுதுறான், ரோமர் 12:1 எழுதுறான், என்னுடைய சரீரம் அது பரிசுத்தமும் தேவனுக்கு ஜீவ வழியாக அது ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். இந்த சரீரத்தை ஆண்டவருக்கு நான் அர்ப்பணிக்க வேண்டும். இந்த சரீரத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து நான் செலுத்துற ஆராதனை கர்த்தர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். எனவே ஆண்டவராய் இயேசு மத்தேயு 15 சொன்னாரு, உதடுகளால என்ன ஆராதிக்கிறாங்க, உள்ளத்திலும் எனக்கு தூரமா இருக்கிறாங்க. ஏதோ கடமைக்காக ஆராதனை 2 மணி நேரம் உட்கார்ந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஆலயத்தை விட்டு வெளியே போயிட்டா உலகத்துடைய பழக்க வழக்கங்கள் ஆராதனை ஸ்தலத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாமல் போய்விடும், கர்த்தருக்கு நமக்கு தொடர்பு இல்லாமல் போய்விடுகிறது. அதனால ஆண்டவர் தெரிவிச்சாரு, ஏதோ 10 நாள் என்ன நினைச்சாங்க, கர்மம் இருக்காங்க, உள்ளத்துல எனக்கு தூரமா இருக்கிறாங்க. அப்ப கர்த்தர் விரும்புவது ஆராதனை. என்னுடைய சரீரத்தை பரிசுத்தமும் ஜீவ பலியாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நான் செய்கிற ஆராதனையில கர்த்தர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். இந்த ஆராதனை 3 காரியங்களை கடந்த வாரத்தை உங்களுக்கு சொன்னேன். 1, பிரியமானவர்களே, மனசாட்சியின் காலத்துல மனிதன் தங்களுக்கு தோன்றியபடி கர்த்தருக்கு ஆராதனை செலுத்தினான். எப்பொழுது? நியாயப்பிரமாணத்துக்கு முந்தின காலம். நியாயப்பிரமாணத்துக்கு முந்தின காலம் மனிதன் தங்களுக்கு எப்படி தோன்றினதோ அதன்படியே அவன் கர்த்தருக்கு ஆராதனை செலுத்தினான். நியாயப்பிரமாண காலம் ஆராதனுடைய விதிமுறைகளை எழுதி கொடுத்தது. எப்படிதான் ஆராதிக்கணும், பழையது பாருங்க, கர்த்தருக்கு பலியை கொண்டு வருவாங்க, பலி கொடுத்து அடிப்பாங்க, பலி செலுத்த போயிட்டே இருப்பாங்க. அந்த பலி மனிதனை பலி செலுத்துறவனாக இருக்கலாம். ஆனா நியாயப்பிரமாண பிள்ளை பலி இருந்த அக்கினி எங்க தோறணும், அக்கினி எங்க தோறணும், பரலோகத்தில் தோறணும். அப்போ அதற்காக தன்னை என்ன செய்யணும், அந்த பலிக்கு தன்னை தகுதிப்படுத்தணும். அந்த பலி கர்த்தர் விரும்புகிற முறைப்படி இருக்கணும். கர்த்தர் எப்படி செலுத்தணும் அதன்படி அந்த பலி இருக்கணும். அது நியமங்களே நியாயப்பிரமாண காலத்தை கர்த்தர் எழுதி கொடுக்கிறார். அது எது வரைக்கும்? என் ஆண்டவராகிய இயேசுவின் காலம் வரைக்கும். அவருடைய காலத்துக்கு பிற்பாடு ஆராதனை முறை மாற்றப்படுகிறது. இப்படியாக 3 விதமான ஆராதனை வேதம் நம்ம கற்றுக்கொள்ளும். 1, மனசாட்சிப்படி கர்த்தர் மனிதனை தோற்றபடி அவன் செலுத்தின ஆராதனை. 2வது, மோசே காலத்திலே நியாயப்பிரமாணத்தை
வார்த்தைகளை வெளிப்படுத்தப்பட்ட ஆராதனை. மூன்றாவது இயேசுவின் மூலம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஆராதனை. அதில் தான் மனிதன் தங்களை தோன்றியபடி கர்த்தருக்கு செலுத்தின ஆராதனையை கடந்த வாரத்தில் நாம் தியானிக்கும்படியான கிருபைகளை கர்த்தர் தந்தபடினாலே ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதே தொடர்ந்து மனிதன் செலுத்தின ஆராதனுடைய அடுத்த பகுதிக்கு நாங்கள் கொண்டு செல்லும்படியாக இருக்கிற வேதத்தின் மூலமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்துவாராக. பிரியமானவர்களே, மனிதன் ஆண்டவரை எப்படி அறிந்தானோ அதன்படியே அவனுடைய ஆராதனை முறையும் அமைந்திருந்தது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு இந்த செய்தியுடைய தலைப்பு தேவனை அறிகிற அறிவு. தேவனை அறிகிற அறிவு இந்த செய்தியுடைய தலைப்பு. முதலாவது பாகம் அது தேவனை அறிகிற அறிவுடைய இரண்டாவது பாகத்தை அடுத்த வாரம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். அப்போ தேவனை ஒரு மனிதன் எந்த அளவுக்கு அறிந்து வைத்திருக்கிறானோ அந்த அளவுக்கு தான் ஒரு மனிதனுடைய ஆராதனை முறையும் அமைந்திருந்தது என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்னைக்கு நம்ம ஆலயத்தில் நம்ம கூடி இருக்கிறோம். நீங்க தனித்தனியா நீங்க ஜெபம் பண்ண பாருங்க, ஒவ்வொருடைய ஜெபமும் வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு ஜெபமும் வித்தியாசமாக இருக்கும். இப்ப நான் ஜெபிக்கிறது மாதிரி நம்ம கலாம ஜெபிக்க முடியாது. அது கலாம ஜெபிக்கிற மாதிரி ஜெபம் ஜெபிக்க முடியாது. ஜெபம் என்பதை ராணியமாக ஜெபிக்க முடியாது. பிரியமானவர்களே, ஒவ்வொருடைய ஜெபத்திலும் வித்தியாசமான கோணங்கள் நம்ம அமைந்திருக்கும். ஏன் தெரியுமா? நம்ம எந்த அளவுக்கு அறிஞ்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் கர்த்தர் ஆராதனையை கற்றுக்கொள்ள முடியும். அதை மிஞ்சி நம்ம ஆராதனை செய்ய போகவே போகாது. சிலவங்களை பாருங்க, சொல்லுவாங்க, ஐயா நான் நல்ல ஜோம் பண்ணேன் கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணாம இருந்து எழுப்பி பார்த்தா 5 நிமிஷம் என்ன செய்யல, 5 நிமிஷம் தான் ஜெபம் என்ன செய்யல போகமாட்டோம். அவங்களை கேட்டா நான் நல்ல ஜோம் பண்ணேன். ஆனா அவங்களை பொறுத்தவரைக்கும் அந்த 5 நிமிஷம் பல மைல் தள்ளி போன மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க ஆண்டவரை அறிந்த அறிவு. அதுக்கு நம்ம ஜெபத்துல குறைச்சிட முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு தான் கர்த்தர் வச்சிருக்காங்க, அறிந்து வைத்திருக்காங்க. சிலவங்க ஜெபம் 15 நிமிடம் போகும். அதை தாண்டி என்ன செய்யாது, போகவே போகாது. அங்க என்ன இருக்கும், கர்த்தர் ஆராதிக்கிறாங்க. அவங்க எந்த அளவுக்கு கர்த்தர் அறிஞ்சிருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க கர்த்தரை மகிமைப்படுத்தாம போகும். இந்த 5 நிமிடம் அறிந்த மனிதனை விட இவங்க சற்று அதிகமாக கர்த்தரை அறிந்து வச்சிருக்கிறாங்க. அதன்படி ஆராதனை சிறப்பு ஆராதனை 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. இந்த 1/2 மணி நேரம் ஜெபம் எப்படி போச்சுன்னா அவங்க எந்த அளவுக்கு கர்த்தர் அறிஞ்சு வச்சிருக்கிறாங்களோ அதன்படியே அந்த ஆராதனை இருக்கும், அந்த ஜெபம் இருக்கும். சில 1 மணி நேரம் சில மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணாங்க. என்ன தெரியுமா? ஆண்டவரை அதிகமாக அறிந்து வைத்திருக்கிறாங்க. அதனால அவங்க ஜெப நேரமும் அதிகமாகி கொண்டு இருக்கிறது. அவங்க ஆராதனை நேரமும் அதிகமாகி கொண்டு இருக்கிறது. அந்த ஆராதனை சூழ்நிலை வித்தியாசமா மாறிவிடும். இதுதான் மனிதனுடைய ஒரு இயல்பான நிலைமை. அதுதான் வேதம் சொல்லுது, என் ஆண்டவரை எந்த அளவுக்கு நாம் அறிந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆராதனை முறைகளும் அமையும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அதைத்தான் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ளும்படியாக. எனவே தான் பவுல் சொன்னா, கொலோசியருக்கு எழுதும் போது கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 10ஆவது வசனத்திலே பவுல் சபைக்கு கற்றுக் கொடுத்து சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேவனை அறிகிற அறிவிலே நீங்கள் விருத்தி அடைய வேண்டும். எதுல விருத்தி அடையணும்? என் ஆண்டவரை அறிகிற அறிவிலே நீங்கள் விருத்தி அடைய வேண்டும். ஏன்னா அப்பதான் நான் கர்த்தரை ஆராதிக்க நான் கற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரை நான் எந்த அளவுக்கு அறிகிறேனோ ஆண்டவருடைய தன்மை என்ன, அவருடைய காரியம் என்ன, அவருடைய செயல்பாடு என்ன, அவருடைய வாழ்க்கை செய்த நன்மை என்ன, அவருடைய குணாதிசயம் என்ன, அவருடைய காரியங்கள் என்ன, எந்த அளவுக்கு நான் அறிகிறேனோ அந்த அளவுக்கு நான் கர்த்தரை ஆராதிக்கிற மனிதனாக நான் மாற முடியும். அதுதான் கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை. எனவே தான் பவுல் சபைக்கு சொன்னா, கர்த்தரை அறிகிற அறிவிலே நீங்க என்ன செய்யணும்? விருத்தி அடைய வேண்டும், பெருக வேண்டும். நீங்க அதுல வளரணும். ஆண்டவரை அறிகிற அறிவிலே நீங்கள் வளருகிற பிள்ளைகளாக நீங்கள் மாற வேண்டும். அதுதான் வேதத்தை நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். உதாரணமா நான் சொன்னா, ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்ன நம்ம எடுத்துக்கிட்டோமே, நம்முடைய பெற்றோர்கள் காலம் அல்லது நம்முடைய தாத்தா பாட்டி காலத்தை எடுத்துக்கிட்டோமே, அவங்களுக்கு தெரிஞ்சது என்ன தெரியுமா? மேல பார்த்தா சூரியன் தெரியும், நைட்ல மேல பார்த்தா சந்திரன் தெரியும், நட்சத்திரம் தெரியும். வேற எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்களை கேட்டா மக்காதான் சூரியன் சொல்லி வந்திருப்பாங்க, மகா இதான் சந்திரன் சொல்லி வந்திருப்பாங்க, இதுதான் நட்சத்திரம் சொல்லி வந்திருப்பாங்க. வேற ஒன்றும் அவங்களுக்கு தெரியாது. ஆனா இன்னைக்குள்ள பிள்ளைகிட்ட நீங்க கேட்டீங்கன்னா
அந்த சூரியனை பற்றி இன்று உள்ள பிள்ளைகள் அறிந்திருக்கிற காரியம் வித்தியாசமானது. அல்லேலூயா. அந்த சூரியனுடைய தன்மை என்ன, அந்த சூரியன் என்ன செய்யும், அந்த சூரியன் எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது, அந்த சூரியனுடைய வெளிச்சம் எப்படி இருக்கும், ஏன்னா அந்த சூரியனுக்கு சந்திரன் எப்படி இருக்கும், நைட்டு சந்திரன் எப்படி பிரகாசிக்குது, காலையில் எப்படி அந்த சூரியனுடைய அந்த வெளிச்சத்தை உள்வாங்குது, சந்திரன் நைட் எப்படி பிரகாசிக்குது, அந்த சந்திரனோட அமாவாசை என்ன, பௌர்ணமி என்ன, ஒரு நட்சத்திரம் வந்து நமக்கு தெரிஞ்ச நட்சத்திரம், அது நட்சத்திரம் அல்ல, அது நட்சத்திர கூட்டம் என்பதை குறித்து இன்றைக்குள்ள பிள்ளைகள் அறிந்திருக்கிற காரணம் தெரியுமா, விஞ்ஞான வளர்ச்சி அதை குறித்து அறிகிற அறிவு. அல்லேலூயா. அது சொல்லும் பாட்டி சொல்லுவாங்க, அந்த சூரியனை பாருங்க உள்ள சொல்லும், பாட்டி நீ அறிஞ்சது இவ்வளவுதான், அது சூரியன் சூரியனை இவ்வளவு தன்மை இருக்குன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அது ஏன் பிள்ளைகள் அறிகிற அறிவு, அந்த சூரியனை பற்றி பிள்ளைகள் அறிந்திருக்கிற அறிவு, அந்த சூரியனை பற்றி விஞ்ஞானம் பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறது. பாடசாலையிலே அந்த நட்சத்திரத்தை வந்து பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறது, விஞ்ஞானம் கற்றுக் கொடுக்கிறது. பாடசாலை அந்த சந்திரனை வந்து பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்கிறது. நம்மை விட பிள்ளைகளுடைய அறிவு மேலாக இருக்கிறது. அவர்கள் அந்த நட்சத்திர கூட்டத்தை குறித்து தெளிவாக பேசுகிறார்கள். நமக்கு அதை குறித்த அறிவு சற்று குறைவாக இருக்குது. அல்லேலூயா. நம்ம அந்த அளவுக்கு பேச முடியும். அதே போலதான் என் ஆண்டவரை நம்ம எந்த அளவுக்கு அறிந்து கொள்கிறோமோ, எந்த அளவுக்கு கர்த்தரை அறிகிற அறிவு நமக்கு இருக்கிறதோ, அதே போல நம்முடைய ஆராதனை முறைகளும் அமையும் என்பதை மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. வேதத்தை பார்ப்பீங்கன்னு சொன்னா, ஆபிரகாம் எந்த அளவுக்கு ஆண்டவரை அறிந்திருந்தாமோ அந்த அளவுக்கு நோவா என்ன செய்யல, ஆண்டவரை அறியல. நோவா எந்த அளவுக்கு அறிந்திருந்தானோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய முதல் படைப்பாக ஆதாம் ஏவாளும் ஆண்டவருக்கு தெரிஞ்சல அறியல. ஆதாம் இவனுக்கு தெரிஞ்சல பகுதி குறிச்சாரங்களை வருவாரு, நம்மள்ட்ட பேசுவார், போயிட்டே இருப்பார். எல்லாத்தையும் படைச்சாரு, நம்மளே படைச்சார், அவ்வளவுதான், வேற ஒன்றுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்க ஆண்டவரை மகிமைப்படுத்த அங்க துதிச்சாங்க. ஆபரகம் பரிமாணம் என்ன செய்யல சொல்லல, மகளுக்கு முடிச்சாங்க, கர்த்தரை அவங்க சந்திச்சாங்க, அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரிந்த ஒரு காரியம். ஆனா நோபப்படல அவன் கர்த்தரை இன்னும் அதிகமாக தெரிந்து கொண்டபடினால்தான் சுத்தமான மிருகங்களை கர்த்தர் பலி செலுத்துகிறான். அவனுடைய ஆராதனை முறை மாற்றப்படுகிறது. இந்த நோபுடைய காலத்தை பிற்பாடு ஆபிரகாம் பாருங்க, ஆபிரகாம் ஆண்டவரை குறித்து அதிகமாக அறிந்து வைத்திருந்தான். அல்லேலூயா. இந்த ஆண்டவருக்கு சர்வ வல்லமுள்ள தேவனுடைய பெயர் சொல்ல முடியாது. ஆபிரகாம். அல்லேலூயா. சர்வ வல்லமுள்ள தேவன் முதலாக ஆண்டவருக்கு சர்வ வல்லமுள்ள தேவன் என்று பெயர் சொல்லி மகிழ்ந்தவன் ஆபிரகாம். ஏன்னா அவன் கர்த்தரை அறிந்த அறிவு வித்தியாசமானது. அவன் ஆண்டவரை அறிந்த அறிவு வித்தியாசமானது. ஆனா ஆபிரகாமை விட மோசே ஆண்டவரை அறிந்த அறிவு வித்தியாசமானது. அல்லேலூயா. மோசே ஆண்டவரை ஆபிரகாமை விட மோசே அதிகமாய் அறிந்து வைத்தவன் தான். ஆனா எல்லாவற்றுக்கும் மேலா தாவீதை போல ஆண்டவரை அதிகமாக அறிந்த அறிவு யாருமே இருந்தது. அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னு சொன்னா, இன்னைக்கு பாருங்க, கர்த்தருக்கு நம்மளால ஒரு புதிய நாமம் கொடுக்க முடியுதா? ஆண்டவருக்கு ஒரு புதிய பேர் நம்மளால கொடுக்க முடியுதா? முடியாது. கர்த்தரை புதுசா நம்ம ஏதாச்சும் நம்மளால ஆராதிக்க முடியுதா? முடியாது. நம்ம எந்த அளவுக்கு சங்கீதத்தை படிச்சு வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த சங்கீத போல தாவீது கர்த்தருக்கு என்ன பேர் சொல்லினாலும், அல்லது மோசேயுடைய நாட்களே அல்லது சங்கீதம் பாட்ட ஒவ்வொருவரும் என்னென்ன பேர் சொல்லினாங்களோ அந்தந்த பேரை சொல்ல இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்றோமே தவிர நம்மளால புதிய நாம கர்த்தர் கொடுக்க முடியாது. ஏன்னா அவர்கள் அறிந்த அறிவின்படி என் ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். அந்த ஆராதனை கர்த்தர் விருப்பம் உள்ளவராக இருந்தார். அந்த ஆராதனை கர்த்தர் விருப்பம் உள்ளவராக. ஆனால் இந்த காலத்துல இன்றைக்குள்ள காலத்தை நீங்க பார்க்கணும்னு சொன்னா, காலம் செல்ல 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 மனிதன் கர்த்தரை அறிகிற அறிவிலே படிப்படியாக வளர ஆரம்பித்தான். கர்த்தரை அறிகிற அறிவிலே அவன் பெருக அவன் ஆரம்பித்தான். இன்றைய புதிய ஏற்பாட்டு காலத்தில் பார்ப்போம் சொன்னா, ஆண்டவரை அறிகிற அறிவு நமக்கு அதிகமாக இருக்கிறது. அல்லேலூயா. வேதத்தை கர்த்தர் நம்ம முழுமையாக நமக்கு தந்திருக்கிறான். வேதத்தை வழியாக கர்த்தரை அறிகிற அறிவு இன்னைக்கு நமக்கு பெருகி இருக்கிறது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம ஜெபம் பண்றோம், அந்த அளவுக்கு தான் கர்த்தரை துதிக்கிறோம். அல்லேலூயா. என்ன முழுமையாக நினைச்ச கர்த்தரை அறியவே இல்லை. நிறைய ஜெபத்தினை பார்த்தீங்கன்னா அந்த பழைய ஏற்பாடு அந்த காலத்தில் இருப்பாங்க. மோசேயுடைய நாட்களுக்கு முன்னால் என்ன ஜெபமோ அதே போல ஜெபம் பண்ணுவாங்க. சிலவங்களை பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாண காலத்தை போல ஜெபம் பண்ணுவாங்க.
சிலவங்களை பார்த்தீங்கன்னா தாவீது எப்படி ஜெபித்தானோ அதே போல ஜெபம், ஆண்டவரே அந்த நொறுக்கு இதை நொறுக்கும், அப்படி செய்து இப்படி செய்து ஆன போனேன்னு சொல்லு. ஆனா இயேசுடைய ஆராதனை வித்தியாசமானது. ஆண்டவருக்கு தெரியும் பேதர் மறுதளிப்பான்னு தெரியும், யூதாஸ் காட்டி கொடுப்பான்னு தெரியும், சேசரெல்லாம் சிதறடிக்கப்பட்டவங்க தெரியும். எல்லாம் தெரிந்த பிற்பாடு கர்த்தருடைய ஜெபம் என்ன தெரியுது? என்ன ஜெபம் தெரியுமா? ஆண்டவரே நீங்க தந்ததுல ஒருவன் என்னை இழந்து போகக்கூடாது. கேட்டு மகன் இழந்து பார்த்தா ஜூதாசனம் காரியம் முடிஞ்சு போச்சு. ஆனா சொன்னாரு அவனுடைய ஜெபம் என்ன தெரியுமா? ஒருவனை நான் இழந்து போகக்கூடாது. நீ தந்த எல்லாம் எனக்கு. நம்ம எப்படி ஜெபம் பண்ணுவோம்? நம்ம எப்படி ஜெபம் பண்ண சொல்லுங்க. நம்முடைய ஜெபம் என்ன? நியாயமான ஜெபம். நம்ம ஜெபம் அவ்வளவு நியாயமான. புதிய ஏற்பாடு ஜெபத்தை என்னன்னு செய்யல, புதிய ஏற்பாடு ஆராதனைக்குள்ள நம்ம வரல. நம்ம நியாயமான ஆராதனைக்குள்ள நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவரை இயேசுவை அறிகிற அறிவில் நம்ம வளரல. புதிய ஏற்பாடு ஜெபத்தில் நம்ம வரல. நல்ல யோசிப்பாங்க. என் ஆண்டவரை இயேசுடைய ஜெபம் வித்தியாசமானதாக இருந்தது. சீசுடைய ஜெபம் அதன் அடிப்படையில் அது அமைந்திருந்தது. சீசுடைய ஜெபம் அப்படிதான் இருந்தது. நல்ல கொஞ்சம் பவுலை போல பாட அனுபவம் இயேசு அடுத்த பாடு பவுலை போல பாட அனுபவித்த மனுஷன் ஒருத்தனும் கிடையாது பைபிள்ல. உடனே பவுல் ஆண்டவரை நான் மோசடி காலத்தை நொறுக்கிறேன் ஆண்டவரை தாவீதுடைய காலத்தை அப்படி செய்த இப்படி செய்த ஆண்டவரை பவுல் என்ன செய்யல? பவுல் என்ன செய்யல? ஏன்னா இயேசு அவனுக்கு அப்படி என்ன செய்யல? கற்று கொடுக்கவில்லை. அலையிலுயா. அந்த மனிதனாக திறப்பில் நின்றார்கள். அப்படிப்பட்ட மனிதனுக்காக திறப்பில் நின்றார்கள். நம்முடைய ரட்சகசிய வரலாற்றை நம்ம எடுத்து பார்ப்போம் சொன்னா நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அந்த ரட்சகசிய ஊழியக்காரங்க அநேக ரத்த சாட்சிகளை மறித்திருக்கிறாங்க. ஒரு யூடியூப்ல ஒரு ஆடு நான் போட்டது, ஒரு மனுஷன் ரட்சகசியனை பத்தி பேசுறேன். எத்தனை பாத்தீங்க? சர்ச்சன் ஊழியத்தை பத்தி பேச ஸ்காட்லாந்து ஒரு கப்பல் போய் கொண்டிருந்தது. அந்த கப்பலில் பிரியமானவர்களே ஒரு கூட ஜனம் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறது. ரட்சகசியனை ஊழியக்காரன் அந்த கப்பலில் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறான். கால சூழ்நிலை நம்ம குரூப்ல கிடக்க நீங்க போய் பாருங்க, நான் அதை அனுப்பி தந்திருப்பேன். கால சூழ்நிலை அந்த கப்பல் என்ன செய்ய ஒரு விபத்துக்குள்ளாய் மாறிவிடுகிறது. எல்லாரும் மறிக்க வேண்டிய சூழ்நிலை, கப்பல் உடைந்து விடுகிறது. அந்த மூழ்குடைய சூழ்நிலை, எல்லாரும் மறிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது ஒரு குறிப்பிட்ட 121 எல்லாரும் அந்த கடலுக்குள்ள அந்த காப்பு அந்த உடை அந்த பிரியமானவர்களே மிதக்கரைக்கிற அந்த உடையை எடுத்து மற்றவர்களுக்கு கொடுத்தார்களாம். மற்றவர்கள் சொன்னாங்கன்னா நீங்க தப்பிச்சு போயிருங்க, நாங்க மறித்தாலும் பரவாயில்லை, நீங்க பிழைக்கணும்னு சொல்லி அனுப்பி வைத்தார்களாம். இதெல்லாம் புரிச்சுக்கிறோம். நீங்க போனீங்க பார்க்கலாம், நம்ம குரூப்ல அதை போட்டுக்கிறோம். அப்படி இது பண்ணும்போது பிரியமானவர்களே 121 பேர் மக்கள் கூட்டம் ரட்சிக்கப்பட்டது, விடுதலையாக்கப்பட்டது. அதாவது அந்த விபத்திலிருந்து அது தப்பினது. தப்பி கரைக்கு போகும்போது ஒரு ஆய்வு எடுக்கும் போது பிரியமான ஒரு கூட ஜனத்தை காணல. அப்ப மீட்கப்பட்டவங்க சொன்னாங்க, அவங்களுக்குள்ள ஜாக்கெட் எங்களுக்கு தந்தாங்க. அவங்களுக்குள்ள ஜாக்கெட் எங்களுக்கு தந்தாங்க. நான்கு மரித்தால் பரவாயில்லை, நீங்க மீட்கப்பட வேண்டும், நீங்க கரைக்கு போனோம், நாங்க மரணத்தை செஞ்ச பிரச்சனை இல்லைன்னு சொல்லி இருக்கும்போது அவங்க யார் என்று சொல்லி ஆய்வு செய்யும் போது அந்த கப்பல பிரயாணம் செய்த அந்த நபர் யார் சொல்லலாம்? நம்ம ரட்சத்தை செஞ்ச ஊழியக்காரர்கள். அதுதான் கர்த்தரை அறிகிறார். அவங்க சொன்னாங்க, நான் ரட்சிக்கப்பட்ட கூட என்னை மரித்தாங்க பரலோகத்துக்கு போயிடும், நீங்க இந்த ரட்சிக்கப்படல, உங்க ஆத்மா அழிஞ்சு போயிடக்கூடாது, போங்க போய் சுவிசேஷத்தை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்க ஆண்டவரை தேவை, நான் மரணத்தை சந்தித்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த ஊழியக்காரர்கள் கர்த்தரை அறிந்த அளவுக்கு இருந்தது. நம்ம நினைச்சிருக்கோம் அவன் செத்த என்ன, நம்ம தான் முதல்ல கரையேறி அவனை இழுத்து போட்டு அவனுக்குள்ள ஜாக்கெட்டை இழுத்துட்டு வந்திருக்கோம். நம்முடைய ரட்சகனை ஊழியம் வளர்ந்தது சாதாரண ஒரு காரியம் இல்ல. ஆண்டவரை அறிவந்தவன அநேக ரத்த சாட்சிகளை மறைத்திருக்கிறார்கள். அநேக ஊழியக்கார ரத்த சாட்சி, நம்ம மற்றவங்க ரத்த சாட்சி பார்த்துருக்கிறோம். நம்ம ஆப்பிரிக்கா தேசத்துல ஊழியம் செய்த எத்தனையோ ஊழியக்கார ரத்த சாட்சியை மறித்துதான் இன்னைக்கு ஆப்பிரிக்கா தேசத்தை நம்முடைய சேனை ஊழியத்தை கொண்டு போயிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம ஆண்டவரை எப்படி அறிஞ்சிருக்கிறோம்?
இன்னைக்கு நம்ம ஆண்டவரை அறிந்த அறிவு என்ன? நம்ம இன்னைக்கு கர்த்தரை ஆராதிக்கிற அந்த அறிவுடைய மேன்மை என்ன? யோசித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு நம்ம நியாயமான காலத்தை பள்ளி பார்க்கிற அந்த காலத்தில் இருந்து கொண்டு இருக்கிறோம். இது இயேசுடைய காலத்தினுடைய அறிவு வளரவே இல்லை. நம்முடைய ஆராதனை முறையுடைய காரியம் தான். ஜெபம் பண்ணாலே அது என்னதான் வருது? நியாய தீர்ப்புக்கு தான் ஜெபம் பண்ணும். இயேசு எங்குமே யாரையும் நியாயம் தீர்க்கவில்லை. ஒரு நாளுக்கு சொன்னார், பரிசேயரே சதுசேயருக்கு ஐயோ சொன்னாரு. எப்போ நீ செய்த கிரியை போனது ஐயோ, ஆனா மனம் திருப்பன்னு சொன்னார். அல்லேலூயா. மீட்பு காட்டி கொடுத்தார். வேதத்துடைய காரியம் எல்லாம் தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு நீங்களும் நானும் கர்த்தரை அறிந்து வைத்திருக்கிறோமோ அதன்படியே நம்முடைய ஆராதனை முறைகளும் அது இருந்தது என்பதை மறந்து விடக்கூடாது. இரண்டாவது புஸ்தகத்திலே ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்க முடியும். யார் என்று சொன்னால், பிரியமானவர்களே, பிலேயாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை பார்க்க முடியும். கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான். பிலேயாம் என்று சொல்லக்கூடிய கர்த்தருடைய தீர்க்கதரிசி. பிரியமானவர்களே, என்னாகும் 24வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். என்னாகும் 24வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிறோம். தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு உன்னதமானவர் அறிந்த அறிவை அறிந்து சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு காண விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. அவன் என்ன சொன்னான்னு சொன்னா, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு என் உன்னதமான அளித்த அறிவை அடைந்து. அப்ப தேவனை அறிகிற அறிவை பெற்றுக் கொள்கிறான். பிலேயாம் அழைக்கப்பட்டதற்காக பாலாக் பிரியமானவர்களே, ராஜா பிலேயாமை அழைக்கிறான். எதற்காக? இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக அழைக்கிறான். கர்த்தருடைய ஊழியக்காரன் தான் பிலேயாம். கர்த்தருடைய ஊழியக்காரன் தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த ஜனத்தை சபிக்க அழைக்கிறான். அந்த ஜனத்தை சபிக்கும்படியாக அழைக்கிற எங்க இருக்கிறது? நீங்க என்னாவது புஸ்தகம் 23வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து அறிந்து கொள்ள முடியும். சபிக்கும்படியாக அந்த ஜனத்தை அவன் பிலேயாமை அழைக்கும் போது பிலேயாம் என்ன செய்யணுமா? அவன் அந்த ஜனத்தை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. அந்த ஜனத்தை அவன் ஆசீர்வதிக்கிறவனாக அவன் மாறிவிடுகிற ஒரு சம்பவத்தை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள முடியும். அதுதான் வேதம் சொல்ல. ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. எல்லாமே 22வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிறோம். அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவனுடைய போக வேண்டாம். யாரு? பாலாக் அந்த ராஜா கூட்டானே, அந்த ராஜாவோட நீ போக கூடாது. அந்த ஜனங்களை நீ சபிக்க கூடாது. அவர்கள் யாரு? அவர்கள் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். அல்லேலூயா. அல்லேலூயா. அது என்ன ஜனம்? தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனத்தை சபிக்கிற அதிகாரம் ஒருவனுக்கு கிடையாது. அல்லேலூயா. தேவன் ஆசீர்வதித்த ஜனத்தை சபிக்கிற அதிகாரம் ஒரு மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய. நம்ம ஜபம் எப்படி இருக்குன்னு யோசிப்பாங்க. நம்ம ஆராதனை முறை எப்படி இருக்கு யோசிப்பாங்க. நம்ம ஆண்டவரை அறிகிற அறிவு என்னன்னு யோசித்து பார்க்கணும். கர்த்தரை எப்படி அறிஞ்சிருக்கோம்? அவர் நியாயத்தை நம்ம பார்க்கிறோம். அவரை என்ன செய்யல? பிரதம ஆசாரன் என்ன செய்யல? பார்க்கல. அவர் இறக்கமுள்ள நம்ம பார்க்கல. அவர் அன்புள்ள நம்ம பார்க்கல. மற்றவங்களுக்கு ஆண்டவர் நம்ம அவர் அன்புள்ள நம்ம காட்டி கொடுக்கல. அவர் இறக்கமுள்ள காட்டி கொடுக்கல. அது நம்மளே அவரை நியாயத்தை நம்ம பார்க்கிறோம். அவரை நியாயத்திற்கு பார்க்கிறோம். பிலேயாம் அப்படிதான் இருந்தான். அந்த பிலேயாம் அங்க போறதுக்கு ரெடியான கத்த சொன்னா போகாது. அந்த ஜனத்தை நீ சமைக்க கூடாது. அந்த ஜனத்தை எழுப்ப கூடாது. ஏன்னா அந்த ஜனம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் கத்த சொன்னார். அல்லேலூயா. அது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். அதை சபிக்கிற அதிகாரம் ஒருவனுக்கும் கிடையாது. எனவேதான் பிலேயாம் சொல்றான். பிலேயாம் அதான் சொல்றான். பாலாக் ராஜா வந்து சொல்றான், தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு. என்ன வார்த்தை கேட்டான்? நீ போகக்கூடாது, அந்த ஜனத்தை சமைக்க கூடாது, அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். அல்லேலூயா. அதான் சொல்றான், தேவன் அருளும் வார்த்தை கேட்டு. அவர் உன்னதமானவர் எனக்கு தந்த அந்த அறிவை நான் பெற்றிருக்கிறபடினாலே கண் திறக்கப்பட்டிருக்கு. இது வந்து கண் அடைக்கப்பட்டிருந்து நீ சொன்ன வார்த்தைகள் நான் வந்தேன். ஆனா இப்ப கண் திறக்கப்பட்டது சொல்லு. கர்த்தருடைய வார்த்தை குறித்து அவனுக்கு பேசுகிற ஒரு மகிமையான காலத்தை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் சொன்ன என்ன சொன்ன தெரியுமா? எல்லாமே 23வது அதிகாரம். எல்லாமே 23வது அதிகாரம்
20 வசனம் வாசிக்கலாம். இதோ எதுக்கு கட்டளை பெற்றேன்? ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். அவர் ஆசீர்வதிக்கிறான். அதை நான் நினைச்சோட திரும்ப யார் ஆசீர்வதிக்கிறான்? யார் ஆசீர்வதிக்கிறான்? அந்த ஜனம் என்ன முற்றிலுமா பரிசுத்தமான ஜனமா? கிறிஸ்தவ ஜனம் பெர்ஃபெக்டா நடந்த ஜனமா? அவளுக்கு கர்த்தருக்கு உன்னதமா பிரியமா நடந்த ஜனமா? இல்லை. ஆனாலும் தேவனால் மீட்கப்பட்ட ஜனம். ஆனாலும் அது தேவனால் மீட்கப்பட்ட ஜனம். அவன் சொல்றான், ஆசீர்வதிக்க கட்டளைப்பட்டிருக்கிறேன். அவர் ஆசீர்வதிக்கிறாரு. அதை நான் நினைச்சோட திரும்ப கூடாது. எனவே தான் எல்லாரும் 24வது அதிகாரம் முழுவதும் வீட்டில் படிச்சு பாருங்க. கர்த்தருடைய மகத்துவங்களை சொல்லி ஆண்டவரை அவன் மகிமைப்படுத்துகிறான். கர்த்தர் கொடுத்த அறிவு, வெளியாமல் கர்த்தர் கொடுத்த அறிவு அதுதான். வெளியாமல் கர்த்தர் கொடுத்த அறிவு தான். ஒரு காலகட்டத்தில் பணத்துக்காக ஆண்டவருடைய ஜனத்தை சபிக்க ஆரம்பிப்பான். பணத்துக்காக சபிச்சான். வெளிப்பாடு கர்த்தர் இருந்தது வெள்ளையாமல் இருக்கக்கூடாது. அவனை போல பார்க்கக்கூடாது. ஏன்னா நான் ஆசீர்வதித்த ஜனத்தை அவன் சபிக்கிறான். அதே போல நீங்க நினைச்சோட மாறி கூடாது என்பதான் கர்த்தருடைய வார்த்தை. வெளிப்பாட்டை கர்த்தர் சபைக்கு எடுத்துக்கிறான். அதனால சொன்னேன், இங்க அறிஞ்சாதான் அங்க அறிய முடியும். அப்போ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்று அவன் அறிந்தான். அவன் அறிந்த அந்த அறிவின்படியே எல்லாரும் 24வது அதிகாரம் முழுவதையும் கர்த்தருடைய மகத்துவங்களை குறித்து அவன் பேச ஆரம்பிக்கிறான். கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிறான். கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கிறான். அது பிலேயாமுடைய ஆராதனை அவன் அறிந்த அளவின்படியே அது இருந்தது. இரண்டாவதாக தாவீதுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 147வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 147:5 நமக்கு என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 147:5 நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமா இருக்கிறார். அவருடைய அறிவு கணக்கே வர முடியாது. அவ்வளவு அறிவுள்ள தெய்வம். அவருடைய அறிவு காணவே கிடையாது. எவனு கணக்கு போட முடியாது. தாவீது ஆண்டவரை மட்டும் அறிஞ்சு வச்சிருந்தான். தாவீது ஆண்டவரை அறிந்த அறிவு தான். நம்முடைய தேவன் பெரியவரும் மகா பலமுள்ளவருமா இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது என்று சொன்னான். அவருடைய அறிவை நம்ம காண முடியாது. அதே சங்கீதம் 147:20 வசனத்தை வீட்டில் படிச்சு பாருங்க. அவன் அறிந்த அளவின்படி கர்த்தரை அவன் மகிமைப்படுத்துகிறான். ஆண்டவர் எப்படிப்பட்ட என்பதை நம்ம கற்றுக்கொள்கிறான். அதுதான் ஆராதனை. அவன் அறிந்த அறிவு நான் கற்றது இவ்வளவுதான். என்ன அறிய வேண்டியது இருக்குது? அவருடைய அறிவு அளவில்லாது. அவருடைய அறிவு பெரியது. இன்னும் நான் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது. அதனால என்ன கற்றுக்கொள்ளணும்? அதன்படியே கர்த்தரை மகிமைப்படுத்த அவன் ஆரம்பிக்கிறதை நீங்க நான் மறைத்து கொள்ள முடியாது. இது தாவீதுடைய வார்த்தை. மூன்றாவது, ஆண்டவராகிய இயேசு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். வாசிக்கலாம். யோவான் 17வது அதிகாரம் 3வது வசனம். யோவான் 17வது அதிகாரம் 3வது வசனம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்போ இயேசு என்ன கற்றுக் கொடுக்கிறான்? வெளியம் சொன்னான், ஆசீர்வதியை கட்டப்பட்டிருக்கிறேன். அதை நான் என்ன சொல்ல திரும்ப கூடாது. அந்த ஜனத்தை சபிக்க கூடாது. அது தேவன் எனக்கு கட்டளை கொடுக்கலன்னு சொன்னான். அவன் அறிந்த அறிவுபடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆனா பணத்துக்காக தேவ ஜனத்து மூலமா எழுப்பினா கர்த்தர் அவனை நிர்மூலமாக்கினார். கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்தான்? நீதி நடந்தபடினார். இங்க நம்ம தாவீதை கொடுத்து பார்க்கலாம். கர்த்தரை அறிகிற அறிவு அளவில்லாமல் சொன்னால் அவன் எப்படி ஆண்டவரை அறிந்திருந்தாலோ, கர்த்தருடைய மகத்துவம் அவன் எவ்வளவு கற்றறிந்திருந்தாலோ அதன்படி அவனுடைய ஆராதனை முறைகள் இருந்தது. அவன் தேவனை அதிகமாய் மகிமைப்படுத்த கற்றவனாக இருந்தான். ஆனால் வார்த்தை அவரை அறிகிற அறிவு அளவில்லாமல் சொன்னான். இயேசு சொன்னாரு, நீ தேவனை அறிந்துதான் என்னை மறைந்து கொள். அதுதான் உனக்கு நித்திய ஜீவன். இயேசு கற்றுக்கொடுத்தான். ஒன்றான மெய்தேவனாய் உம்மையும் நீர் அறிந்தவராய் இயேசுவை அறிவதே நித்திய ஜீவன். அப்படியானால் அந்த அறிவு எங்கன்னு வர சொன்னா வேத புஸ்தகத்தின் மூலமாய் நமக்கு கிடைக்கிற அறிவு தான். ஒன்றான மெய்தேவனாய் உம்மையும். அப்ப தேவன் அறிவுனா எங்க போனோம்? பழைய ஏற்பாட்டுக்கு போகணும். பழைய ஏற்பாடு முழுவதும் படிக்காம என் தேவன் எப்படி கொண்டு வச்சோம் அறியவே முடியாது. நல்ல புரிஞ்சுக்கணும்.
பழைய பாடம் முழுவதும் படிக்கணும். பழைய பாடம் முழுவதும் படிச்சாதான் கர்த்தர் யார், தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அவருடைய மகத்துவம் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும். அவருடைய கிரியை எவ்வளவு மகத்துவமான என்பதை அறிந்து கொள்ள முடியும். அவர் எப்படி சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அவர் செய்கிற காரியங்கள் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும். அவருடைய வழிநடத்தல் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய தேவையை அவர் எப்படி சந்திக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளணும்னு சொன்னா, ஒன்றான மெய் தேவனாகிய என் ஆண்டவராகிய தேவனை அறிய சொன்னா, பழைய ஏற்பாடு கண்டிப்பா என்ன செய்யணும்? படித்து இருக்க வேண்டும். நீர் அனுப்பினவராக இயேசுவை அறிவது நித்திய ஜீவன். இயேசுவை அறியணும்னா புதிய ஏற்பாடு என்ன செய்யணும்? படிச்சிருக்கணும். நல்ல அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய கிருபை என்ன, அவர் எப்படி நடத்துகிறார், அவருடைய பாதுகாப்பு என்ன, அவர் நம்மளை எப்படி அன்பு செலுத்துகிறார், அவர் நம்மளை எவ்வளவு நேசிக்கிறார், நமக்கு அவர் ஜீவனை கொடுத்தார். அந்த மகத்துவங்களை அறியணும். அது எதுக்காக அவர் செயல்பட்டார், இந்த உலகத்தில் வந்தது நமக்காக. அது என்ன, இயேசுவை குறித்த முழுமை அறியணும்னு சொன்னா புதிய பாடம் முழுவதும் என்ன செய்யணும்? படிக்கணும். நீங்க 4 சுவிசேஷம் படிச்சா கொஞ்சம் தான் அறிய முடியும். ஆனா ஆண்டவரை இயேசுவை குறித்த பவுல் அதிகமாக எழுதி வைத்த நிருபங்கள், அவருடைய தன்மை என்ன, அந்த சிலுவையுடைய மேன்மை என்ன, எல்லாவற்றையும் அவன் தெளிவாக எழுதி வைத்திருக்கான். எனவே முழு வேதாகமத்தை படிச்சாதான் ஒன்றான வேதம்னா உண்மையும் நீர் அனுப்பினவரை இயேசுவை அறிவில் வளர முடியும். அதுதான் அவங்க காலத்தை விட நம்முடைய காலம் வித்தியாசமானது. நமக்கு பரிபூர்ணமாய் தேவனை அறிகிற அறிவை கத்த தந்திருக்கிறார். பரிபூர்ணமாக தேவனை அறிகிற பழைய பாடு தேவனை மட்டும்தான் தெரியும், இயேசுவை தெரியாது. அதுவும் ஆண்டவரை முழுமையாக அறியல. எந்த அளவுக்கு காலகட்டத்தில் இருந்தாங்களோ அதன்படியே கர்த்தர் ஆமாம் செலுத்தினாங்க. நமக்கு அப்படி இல்லை. கர்த்தர் முடியும் வந்து என்ன நடக்கும் என்பதை நமக்கு எழுதி தந்திருக்கிறார்களே. அதனால்தான் இயேசு சொன்னார், உண்டான மேய்தவனாய் உண்மையும் நீர் அனுப்பினவராய் இயேசுவை அறிவதை நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள சொன்னார். கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை முழுமை பெறணும்னு சொன்னார். முழு இருதயத்தோடு கர்த்தர் ஆராதிக்கிற பிள்ளைகளை மாறணும்னு சொன்னார். நம்முடைய ஆராதனை பலி கர்த்தருக்கு ஏற்றதாக இருக்கும் சொன்னார். முழு வேதாகமத்தை படித்து ஆண்டவர் எப்படிப்பட்ட அறிந்து கொள்ளும்போதுதான் அந்த அறிவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அறிவின்படி கர்த்தரை நம்ம ஆராதிக்கும் போது நம்முடைய ஆராதனை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். அதுதான் அந்த நடுவில் தான் கர்த்தர் என்ன செய்வார்? பாசம். அந்த ஏதோ நம்ம ஜோமன கர்த்தர் வந்துட்டாங்க இல்லை, நம்ம ஆராதனை கர்த்தருக்கு ஏற்றதாக இருக்கும். அதான் நான் சொன்னேன், நியாயப்பிரமாணத்திலே எழுதி கொடுங்க, இப்படிதான் நீ பதில் சொல்லு, இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், வரைமுறை. புதிய பாட்டு காலத்திலே கர்த்தர் இயேசு கற்றுக் கொடுத்தது வித்தியாசம். அவர் பண்ண ஜெபம் வித்தியாசம். தன்னுடைய ஜெபத்தை மூலம் அவர் கற்றுக் கொடுக்கிறார். இப்படிதான் நீ ஜெபம் பண்ணணும். பரமல ஜெபம் நமக்கு ஆதாரம். இப்படிதான் ஜெபம் பண்ண கற்றுக்காட்டு, இப்படிதான் ஆராதனைக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆனா பரமல ஜெபத்துல அவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்துக்கும் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துல பாருங்க ஒரு சம்பந்தம் இருக்காது. மணிக்கணக்கா ஜெபம் பண்ணுவோம், அது ஒரு சம்பந்தம் இருக்காது. அப்ப கர்த்தர் விரும்புகிற ஆராதனை என்னன்னு செய்யல, நம்ம செலுத்த ஆரம்பிக்கவில்லை. நம்ம நியாயப்பிரமாண ஆராதனைக்குள்ள இருக்கிறோமே தவிர இயேசு கற்றுக்கொடுத்த ஜெபத்தை இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆனா இயேசு சொன்னாரு, அவரை அறிந்து கொள், என்னை அறிந்து கொள், அதற்கு பிற்பாடு ஆராதனை செலுத்து. அந்த ஆராதனை கர்த்தர் விருப்பப்படுவதாக இருப்பார்கள். அந்த ஆராதனை வாசம், அந்த ஆராதனை கர்த்தருக்கு ஏற்ற ஆராதனை. எனவே தான் கர்த்தர் விரும்புகிற சபையில விரும்புகிற குணாதிசயம் ஆண்டவரை அறிகிற அறிவின்படி அந்த ஆராதனை அமைகிறது. ஆண்டவரை அறிகிற அறிவில் வந்து அவருக்கு விருப்பமான ஆராதனைக்கு செலுத்துன்னு சொன்னா கர்த்தர் நடுவிலே அந்த ஆராதனை செலுத்த அவர் வாசம் பண்ணுவார்கள். அதுதான் கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்கிறவருக்கான. எனவே பிரியமானவர்களே, கர்த்தருடைய தேவச்சனமே, வேதத்தை நன்றாக கற்றுக்கொள்ளுங்க. நான் சொல்லுகிறவருக்கான வேதத்தை நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள். அடிப்படை உபதேசத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்ள. உங்க அறிவின்படி வேதத்தை படிக்கக்கூடாது, வேதத்துடைய அறிவின்படி நீங்க வேதத்தை கற்றுக்கொள்ளுங்க. உங்க விருப்பப்படி பைபிள போனா பைபிளை கற்றுக்கொள்ள முடியாது. வேதத்தின் விருப்பத்தைப்படி நீங்க போனீங்கன்னா தான் பைபிளை கற்றுக்கொள்ள முடியல. எனவே வேதத்தை புரிந்து கொள்ளுங்கள். வேதம் என்ன கற்றுக் கொடுக்கிறத புரிந்து கொண்டு அதன்படி நீங்க கர்த்தருக்கு ஆராதனை செலுத்துன்னு சொன்னா அந்த ஆராதனை
ஆராதனை கத்த விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அந்த ஆராதனை கத்தரை ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. இந்த காலத்தில் 2 மனிதன் அவங்களுக்கு நான் சாட்சியா சொல்லுவேன். யார் தெரியுமா? ஒன்று, பழைய காலத்து மக்கள் ஒரு 25 30 40 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பார்க்கணும்னு சொன்னா அவங்க பழைய பாட்டை அதிகமாக நினைச்சுவாங்க, விரும்புவாங்க. பார்த்துருக்கீங்களா? பழைய பாட்டை நினைச்சுவாங்க, விரும்பி கேட்பாங்க. அதுல அவங்க விரும்பி கேட்கக்கூடிய பாட்டு என்ன தெரியுமா? அன்றைக்கு இருந்த எழுப்புதல் அன்னைக்கு சபைக்குள்ள இல்லை. அன்னைக்கு சபைக்குள்ள எழுப்புதலை கொண்டு வந்த பாட்டு யாருடைய பாட்டு தெரியுமா? சொல்ல முடியுமா? ஒன்று சாகல் நவரோஜம் பாட்டு, 2வது நடராஜம் முதல் ஒரு பாட்டு. அல்லேலூயா. 2 பாட்டு தான் இன்னைக்கு அதிகமாக பாடினாங்க. ஏன் தெரியுமா? அது ஏன் எழுப்புதல் கொண்டு வந்து தெரியுமா? அந்த பாட்டுல ஜீவன் இருந்தது. அல்லேலூயா. ஏன் ஜீவன் இருந்தது தெரியுமா? அந்த பாட்டு அவ்வளவு வேத வசனத்தை அடிப்படையாக கொண்டிருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தா ஜான் ஜெபராஜ் பாடுற பாட்டுல அந்த நேரத்தில் ஒரு குந்த அடிக்கும் போட்ட பாக்ஸை கிழிச்சிட்டுமா பியூட்டி தும்மு தும் தும் அவ்வளோ அதோட பாட்டு போச்சு. அதோட அந்த ஸ்பிரிட்டு அதோட போயிடும். ஏன்னா இன்னைக்கு அவ்வளவு கும்பாங்குத்து. இன்னைக்கு கிறிஸ்தவ பாட்டில் கோயில் நினைச்சணும், துள்ளணும், ஆடணும். இன்னைக்கு பாட்டு பாடல ஆடி இடத்துக்கு பாட்டு பாடிய தேவனை ஆராதிக்கலாம். இன்னைக்கு அப்படி ஆரம்பிக்கலாம். ஆறாவது முறை மாத்திட்டாங்க. பைபிள் சொல்ல 6ஆம் முறைக்கு இன்னைக்கு சபைக்கு 6ஆம் முறை வித்தியாசம் தொடர்பே இல்லை. அன்னைக்கு அமைதியாக ஆராதிச்சாங்க. அன்னைக்கு அமைதியாக தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தினாங்க. அன்னைக்கு பிரியமானவர்களே அமைதியாக கத்தாவே பெரிய ஆர்ப்பரிப்பு இல்லை. அன்னைக்கு கேஷுவல் அதிகமாக சபையில கிடையாது. அன்னைக்கு இந்த ட்ரம் மட்டும்தான். அன்னைக்கு ட்ரம் மட்டும்தான். நம்ம ட்ரம்ல தான் இருந்துச்சு. வேற என்ன சிரட்டையில ஒரு இது இருக்கும். மற்றவங்களா முத்து போட்டு பக்கத்துல திருக்கிட்டு இருப்பாங்க. அது போக சிங்கி இருந்துச்சு. டக்கு 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 நடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த அன்னைக்கு நம்முடைய மக்களுடைய ஆராதனுடைய கருவிகள் அதுதான். அதை கர்த்தர் மகிமைப்பட்டார். அல்லேலூயா. அந்த ஆராதனை தேவனுடைய எழுப்புதல் சபைக்குள்ளே கொண்டு வந்தது. அல்லேலூயா. அந்த கருவிகளை கொண்டுதான் கர்த்தர் பயன்படுத்தினார். அவங்க ஆராதனை கர்த்தருக்கு விருப்பமாக இருந்தது. ஏன்னா அவங்க பாடின பாடல் அது பழைய பாடலாக இருந்தாலும் அது வேத வசனத்தின் அடிப்படையில் இருந்தபடினால கர்த்தர் அந்த பாடல் மூலமாக சபைக்குள்ளே எழுப்புதலை கொண்டு வந்தார். அல்லேலூயா. அவங்க ஆண்டவரை அறிவில்லை, ஆனா பாடல் மூலமா வசனத்தை மகிமைப்படுத்தினாங்க. கர்த்தர் சபையை எழுப்புதலை கொண்டு வந்தார். இந்த காலத்தில் நம்ம பார்ப்போம் சொன்னா எந்த பாட்டு பண்ணாலும் சரி ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாட்டை போல உயிர் கொடுக்கிற பாட்டு இன்னைக்கு இல்லை. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அந்த நான் ஏன் சொல்ல தப்பு நினைக்க கூடாது. அந்த வசனம் அந்த பெர்க்மன்ஸ் பாட்டுக்கு நீங்க வாங்கி பாருங்க. ஒவ்வொரு லைன்லையும் அந்த வசனத்தை எடுத்து சைட்ல பார்த்துருக்கீங்களா? ஏன்னா வசனத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டதுனால அந்த பாட்டு கிடைச்சது உயிர் இன்றைக்கும் இருக்கு. அந்த உயிர் இன்றைக்கும் இருக்கு. நம்ம ரெச்சனேசனுடைய பாடல்ல நிறைய பாட்டு உயிர் இருக்குது. நம்ம பாட மாட்டோம். நீ பார்த்தீங்கன்னா மொத்த பாட்டு அளவில்லா மீன்பே அன்பே அங்க பார்த்தீங்கன்னா வசனம் எதுவுமே இருக்காது. அந்த பாட்டு எதை அடிப்படையை கொண்டு தெரியுமா? சிலுவையை அடிப்படையை கொண்டு எழுதப்பட்ட பாட்டு. அதே சிலுவையை மையமா வச்சு அந்த சிலுவையை தனக்கு முன்ன நெருங்கிதான் நம்முடைய வில்லியமுத்தை எழுதின பாட்டு. அளவில் அமைப்பு தண்ணிய வீட்டில் பாடி பாருங்க, கண்ணில் கண்ணீர் வரும். தண்ணியா முழங்கால் போட்டு நீங்க ஜோம் பண்ணும்போது நீங்க மற்ற பாட்டு உயிர் நினைக்க கூடாது. தண்ணியா நீங்க முழங்கால் போட்டு ஜோம் பண்ணும்போது அந்த பாட்டு மெதுவா ரொம்ப ஸ்பீடா பாடுது, மெதுவா பாடுது. அளவில்லாமே பேரன்பே நாடியே இயேசுவாம் வந்த பூரண தயவே. நான் எதுக்கு சொல்லுன்னா இந்த மாதிரி மெதுவா பாடி பாருங்க, கண்ணில் கண்ணீர் வரும். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அதை பாடும்போது அந்த சிலுவையின் அன்பு நமக்குள்ள நிச்சயம். சிலுவையின் அன்பு நமக்குள்ள பாவங்கள் கரைதல் ஏராளம் தாண்டவராங்க. ஆனால் புரண்டு வந்த வெள்ளம் எல்லாத்தையும் மன்னித்தது. அல்லேலூயா. இது என்னது? கல்வாரி அன்பு.
கல்வாரி அன்பு. அந்த பாட்டு முழுவதும் அவர் எழுதுனதே கல்வாரி அன்பு வைத்திடலாம். அந்த உள்ள வந்து ஒரு வசனம் இருக்காது, ஒரு காரியம் இருக்காது. ஆனால் நீங்க கல்வாரி அன்பு நீங்க பார்க்கணும். அந்த பாட்டை பாடினாலே சிலுவை உங்க முன்ன நிச்சயம் வரும். அதே இந்த சிலுவை காட்சி, கர்த்தருடைய மரணத்தை அந்த காட்சி நம்ம கண்ணு, அது அந்த பாட்டுடைய மரணம். அப்படிப்பட்ட பாட்டு நமக்குள்ள இருக்குது. ஆனா நமக்கு தெரிஞ்சது என்னது? அப்படி நேரம் அப்படி இழுத்து அங்க போகணும், கேஷியை போட்டோம்னா அது 4 ஸ்கேல் 8 ஸ்கேல பறக்கணும். பாட்டு சம்மிச்சு மனம் ஒன்று இருக்காது. எனக்கு பெரிய மனத்தை தேவச்சாங்க. கர்த்தரை ஆராதிக்கிற உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்த பாடம் தான் உங்க ஆராதனை கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிற அதை கர்த்தருக்கு ஏற்றதாக இருக்கும். அது கர்த்தருக்கு ஏற்றதாக இருக்கும் சொன்னால் முழு வேதாகமத்தை கற்றுக்கொள்ளுங்கள், முழு வேதாகமத்தை புரிந்து கொள்ளுங்கள். அந்த வேதத்தை அடிப்படையாக கொண்டு உங்கள் ஆராதனை இருக்குமானால் அந்த ஆராதனை அது கர்த்தருக்கு பிரியமான ஆராதனையாக இருக்கும். அந்த ஆராதனையில் கர்த்தர் வாசம் பண்ணலாம். அந்த ஆராதனையில் வாசம் பண்ண தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதுதான் கர்த்தருக்கு விருப்பமான ஆராதனை. இந்த ஆராதனை அடுத்த பகுதி தேவன் அறிவு இருக்கிற 2வது பகுதியை வருகிற வாரத்தில் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். ஆவியானவர் அவரை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். அப்படி மூலம் கலக்கின்ற